எல்லாரும் ஒரு பெர்சன்டேஜ் சொல்லிட்டு இருக்காங்க. உங்க பெர்சன்டேஜ் சொல்லுங்க. தாவேகா எவ்வளோ பெர்சன்டேஜ் ஓட்டு வாங்கும்? 2ஆம் இடத்திற்கு திமுக, 3வது இடத்திற்கு அதிமுக போயிடும். இவ்வளவுதான் எங்க. எதை வச்சு சொல்றீங்க நீங்க? இங்கே வந்து சின்ன பசங்க எல்லாத்தையும் வந்து டிவிக்கு ஓட்டு போட சொல்லிட்டாரு, பெரிய மன உளைச்சல் ஏற்பட்டுருச்சு, எனக்கு என் புள்ள வந்து டிவிக்கு போட சொல்லி என்கிட்ட அடம் பிடிக்கிறான் அப்படின்னு ஒருத்தன் கம்ப்ளைண்ட் கொடுத்தான் பார்த்தீங்களா? ஆமாம். அப்போ என்ன அர்த்தம்? ஒய்எம்சிஏல அவர் உட்காந்து பேசுறது ஒம்பளைக்கு எப்படா தெரியும்? சின்ன குழந்தை தானே. அப்போது அந்த செய்தி நீ உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற, அது குழந்தைகளும் பார்க்குது. அப்போ விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்குது. அப்போ உன்னுடைய மனநிலை என்னவாகுது? எல்லா மக்களுக்குமே வந்து 10க்கு 6 பேர் விஜய் அவர்களுக்கு ஓட்டு போகிறாங்கன்னு சொல்லும் பொழுது ஓட்டு போட்டதெல்லாம் டிவி கேட்க. ஆனால் ஆட்சி வந்து திமுக வரணும், எங்கே வரும்? நித்யானந்தா ஆட்சியிலே வரும். ஒரு மத நல்லிணக்கத்தை ஒரு தலைவன் எடுத்து முன்னெடுக்கும் பொழுதுதான் எல்லா சாதி மதத்துடைய உணர்வுகளையும் எல்லா சாதி மதத்துடைய வழிபாட்டு முறையும் எவன் ஒருவன் தெரிந்திருக்கிறானோ அவன் தலைவனாக வரும்பொழுது அந்தந்த மத சடங்குகளுக்கு ஏற்பட்ட ஒரு முக்கியத்துவத்தை அளிக்க முடியும் கவர்மெண்ட். ஸோ இதுதான் பிரதானம். இதை விட்டுட்டு நீங்கள் இதை வந்து ஆகம விதி, அந்த விதி, இந்த விதின்னு போட்டு ஊட்டுறாங்கல்ல, பேசுகிறவன் தலைவிதி சரியில்லை. நான் அப்படி தான் பார்க்குறேன். இஸ்லாமில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, லக்கும் தீனுக்கும் வலியுதி. அதாவது உன் மதம் உனக்கு, அவர் மதம் அவருக்கு. யார் மதத்தையும் குறை சொல்வதற்கோ அதை வந்து இழிவுபடுத்தி பேசுவதற்கோ உங்களுக்கு அனுமதி இல்லைன்னு மார்க்கம் சொல்லியிருக்கு. அப்படி அவங்களுக்கு பிடிச்ச மதத்தை வணங்குவதில் வந்து நீங்கள் உள்ள தலையிடாமல் நம்ம இங்கே கற்பிக்க வேண்டியது ஒன்று தான். விஜய் வருகைக்கு முன்னாடி நீங்கள் சாதி அரசியல், சாராய அரசியல், எஸ்சி, பிசி, ஓசி, எம்பிசி, பிற்படுத்தப்பட்டவர், அது மாதிரி பல விஷயமா நீங்கள் பிரிச்சுக்க முடிஞ்சு. விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்த பிறகு இந்த எல்லா கிரைட்டீரியாவும் உடைவுது. நீங்கள் மதுரை மாநாடு ஒரு சாட்சி. அந்த 10 லட்சம் பேர் மாநாட்டில் நிற்கும் பொழுது ஒருத்தர் அவ்வளோ கன்ஜஸ்டன் நெருங்கி நிற்கும் போது அங்கே சாதி பார்க்கல. விஜய் அவர்கள் பக்கத்தில் வாங்கும்போது ரேம்பில் வந்து நீங்கள் பார்க்கணும்னு சொல்லும்போது அண்ணன் தோளில் ஏறி நில்லுமான்னு ஏதோ ஒரு சகோதரியை தன் தோளில் ஏறி நிற்க வச்சு பார்க்க வச்சு பாதுகாப்பு அனுப்பிச்ச இந்த சமூகம், இந்த ஒற்றுமை இருக்குல்ல. ஸோ அந்த அளவுக்கு ஒரு இணக்கத்தையும் ஒரு நட்பையும் ஏற்படுத்தி விட்டாரும் பொழுது ஒரு இனிமேட்டு காங்கிரஸ் ஆகுது, திமுக ஆகுது, அதிமுக ஆகுது. நிச்சயமாக இவங்கெல்லாம் வந்து எம்ஜிஆர் எப்படி எம்ஜிஆருடைய வருகைக்கு பின்னாடி எம்ஜிஆர் இருக்கும் வரை அவர் தான் இருந்தாரோ அதே போல இனி விஜய் இருக்க வரைக்கும் விஜய் அரசியல் மட்டும்தான். விஜய்க்கு நிறைய ரசிகர்கள் இருக்கிறாங்க. அவங்க ரொம்ப இமோஷனலா கனெக்டடா இருக்காங்க. இந்த எலெக்ஷன்ல தப்பி தவறி விஜய் ஜெயிக்காம போயிட்டாருன்னா வந்து தவறான முடிவுகளை எடுக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு. இப்படி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி அது தவறான முடிவுனா மறுபடியும் ரீஎலெக்ஷன் வருமா? அப்படி கிடையாது. எல்லாரும் இன்னொன்று சொன்னானுங்க, வழக்கமாக ஒவ்வொரு சாயம் பூசுவது போல வந்து எலெக்ஷன் முடிஞ்ச கையோடு விஜய் தமிழ்நாட்டிலே இருக்க மாட்டாரு, ஆஸ்திரேலியா போயிடுவாரு, லண்டன் போயிடுவாரு, அழுத்த விட்டாங்களா? இப்போ எங்கே இருக்காரு? அப்புறம் உள்ளூரில் தான் இருக்காரு. நீங்க எங்கே இருக்கீங்க? ஒரு ஆள் துபாய்க்கு போயிருக்கு, கவனிச்சிங்களா? அது வந்து எப்படியும் நம்ம தான் ஜெயிக்க போறோம்னு ஜாலியாக போயிருக்காங்க கொடைக்கானல் அப்படின்லாம் சொல்றாங்க. யாரு? திமுக. துபாய்க்கு போனதும் அதே தான் கான்ஃபிடென்ட்ல தானா? கான்ஃபிடென்ட்ல தானே போயிருப்பாங்க. சரி மேடம். நியூஸின் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நேர்காணலில் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க தாவேகா மாநில செய்தி தொடர்பாளர் திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். நிறைய கேள்விகள் கேட்க போறோம், வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எல்லாரும் ஒரு பெர்சன்டேஜ் சொல்லிட்டு இருக்காங்க. உங்க பெர்சன்டேஜ் சொல்லுங்க. தாவேகா எவ்வளோ பெர்சன்டேஜ் ஓட்டு வாங்கும்? நீங்க உங்களோட கணிப்பு என்ன? விஜய் சிஎம் ஆயிடுவாரா இல்ல எதிர்கட்சி தலைவர் ஆவாரா? 2ஆம் இடத்திற்கு திமுக, 3வது இடத்திற்கு அதிமுக போயிடும். இவ்வளவுதான் என் கணிப்பு. எதை வச்சு சொல்றீங்க நீங்க? ஜேர்னலிஸ்ட் தானே, நீங்களே சொல்லுங்களேன். 10ல் எத்தனை பேருக்கு நீங்க கேட்டா சொல்றாங்க? 10ல் 6 பேர் வந்து விஜய் அவர்களுக்குன்னு சொல்றாங்களா? மிச்சம் 4 தான் ஸ்பிரிட் ஆகி 2ஆ போகுது. அதிமுகவுக்கு திமுகவுக்கு 3ஆ கூட போல நாம் தமிழருக்கு. அதுதான் யதார்த்தமாக நிலவரம் பொழுது ஆப்வியஸ்லி ரொம்ப நம்பிக்கையாக இருக்கும். தலைவர் சொன்னது போல் கான்ஃபிடண்ட்டாக இருக்கிறோம். நிச்சயமாக ஆட்சி மாற்றம் என்பது நிச்சயம் நடக்கும். திருட்டு பசங்க, அயோக்கிய பசங்கள்லாம் நிச்சயமாக உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். திருச்செந்தூர், ஷீரடி ரெண்டுலையும் விஜய் பயணம், அந்த ஆன்மீக பயணம் அப்படிங்கிறது எதற்காக? ஆஃப்டர் எலெக்ஷன் அப்படிங்கும்போது எதற்காக? இல்லை, நீங்கள் வரலாற்றில் இது வரைக்கும் எத்தனை நபர்கள் கோயிலுக்கு போயிருக்காங்க, புரியுதுங்களா? இதெல்லாம் வந்து யாரும் பெருசாக பார்க்கல. விஜய் அவர்கள் கோயிலுக்கு போனால் மட்டும் ஏன் விஜய் கோயிலுக்கு போனார்? அவங்க குடும்பத்திலே ஒரு நபர் ஹிந்து, ஒரு நபர் கிறிஸ்தவராக இருக்கிறாங்கன்னும் பொழுது அப்புறம் அந்த மாதிரி போகிறதுல எந்த ஆச்சரியமும் இல்லை. இன்னும் சொல்ல போனீங்கன்னாக்கா சாதி மதங்களை கடந்து சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு தலைவனாகத்தான் இன்றைக்கி தமிழ்நாடு வந்து விஜய் அவர்களை பார்க்குது. அவரை வந்து ஒரு சாதிக்குள்ளே அடக்க முடியாது. பிஜேபி திட்டமிட்டு ஜோசப் விஜய்ன்னு சொல்லும் பொழுது ஆமாண்டா நான் ஜோசப் விஜய்னு கழுத்தில் சிலுவை போட்டு நடிக்க ஆரம்பிச்சாரா? பட் ஆனால் மக்களிடையே வந்து அவர் வந்து ஒரு சாதி தலைவராக இங்கே பார்க்கல. காலங்காலமாக வந்து பார்த்தீங்கன்னா காமராஜரை வந்து நாடார் சமூகம், அம்பேத்கரை வந்து எஸ்சிக்கான தலைவர்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இதுக்குள்ளேயும் ஒதுக்குனாங்க. பட் இங்கே ஒதுக்க முடியாத ஒரு தலைவர் யார் இருந்தார்னாக்கா அப்துல் கலாம் இருந்தார். அவரை மட்டும்தான் எந்த சாதிய தலைவராக இது வரைக்கும் பார்க்காம இருந்தாங்க. அதே போல் இன்றைக்கு விஜய் அவர்கள் சாதிக்கு அப்பாற்பட்டு இன்றைக்கி சாதித்த தலைவராக தான் மக்கள் பார்க்குறாங்கன்னும் பொழுது ஒரு காலத்தில் ஓட்டு போகிறதுக்கு யாருமே வெளியில் சொல்ல மாட்டான் யாருக்கு ஓட்டு போகிறோன்னு. இன்றைக்கி காஸ்டியூம் வச்சு சொன்னாங்களா? ரொம்ப யதார்த்தமாக
தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் கிறிஸ்மஸ்க்கும் ரம்ஜானுக்கும் துணி வாங்குற மாதிரி ஓட்டு போடுறதுக்கு ஒரு பேக்கேஜாக துணி விற்கிறான். ஒரு காப்பு, ஒரு காக்கி பேண்ட்டு, வெள்ளை சட்டை விற்கிறானுங்க. அதை வாங்கிட்டு காலையிலே விஜய் சொன்ன மாதிரி விஜய் வெளியே வானோடனே காலையில் வருவாங்க பாருன்னு சொன்ன மாதிரி அத்தனை நபர்களும் விஜய்க்கு தான் ஓட்டு போட போகிறோன்றத தன் உடையின் மூலமாக பறைசாற்றி யாருக்கும் பயப்படாமல் சமரசம் இல்லாமல் இன்றைக்கி வந்து பார்க்குறாங்கன்னும் பொழுது இவர் ஸ்ரீரடி போனாலும் சரி, கோயிலுக்கு போகிறது நல்ல விஷயம் தானே. போகிறார்ல, ஒரு மத நல்லிணக்கத்துக்காக போகிறார்ல, அவ்வளோதானே. இதை ஏன் இவ்வளோ பெருசாக எடுத்து எல்லாரும் வந்து ஏன் அங்கே போனார், ஏன் இங்கே போனார்? நீங்கள் கலைஞர் ஒரு இடத்துக்கு போனார், உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு இடத்துக்கு போயிட்டு காசு கூட கொடுக்காம அங்கேருந்து காசை எடுத்துகிட்டு வந்தார். வரலாறு இருக்குது, நான் சொல்லலை. கண்ணதாசன் எழுதிய வனவாசம் புத்தகத்தில் கூட அதை கோட் பண்ணி பேசியிருக்கிறாங்க. நீயும் மின்புற்றேன் நானும் மின்புற்றேன், உனக்கு எதுக்கு காசுன்னு சொல்லி கேட்டாராம். அதைத்தான் எல்லாரும் கேள்வி கேட்டணும். ஏன் அங்கே போனீங்க, ஏன் அந்த மாதிரி இருந்தீங்கன்னு சொல்லி கேள்வி கேட்க வேண்டிய சமூகம். அதை விட்டுட்டு கோயிலுக்கு விஜய் ஏன் போனார், திருச்செந்தூர் ஏன் போனார், இப்போ ஷீரடி ஏன் போயிருக்காரு, அடுத்து நிச்சயமாக ஒரு தர்காவுக்கும் போகிறாரு, வேளாங்கண்ணியும் போகிறாரு. இதெல்லாம் கேட்பீங்களா? சொல்ல முடியாது. ஜெருசலம் கூட போகலாம் அவர், அதுவும் சொல்ல முடியாது. ஜெருசலத்துக்கு போகலாம். இங்கே வந்து உம்ரான்னு சொல்லுவாங்கள்ல, ஹஜ்ஜுக்கு போவாங்கள்ல, மக்கா மதீனாக்கு, அங்கே வந்து உம்ரான்ற பேரில் அங்கேயும் கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் பேசி பார்க்கலாம். அவர் ஒப்புதல் கிடைச்சாக்கா போகலாம்ன்ற போது ஒரு மத நல்லிணக்கத்தை ஒரு தலைவன் எடுத்து முன்னெடுக்கும் பொழுது தான் எல்லா சாதி மதத்துடைய உணர்வுகளையும் எல்லா சாதி மதத்துடைய வழிபாட்டு முறையும் எவன் ஒருவன் தெரிந்திருக்கிறானோ அவன் தலைவனாக வரும் பொழுது அந்தந்த மத சடங்குகளுக்கு ஏற்பட்ட ஒரு முக்கியத்துவத்தை அளிக்க முடியும் கவர்மெண்ட். ஸோ இதுதான் பிரதானம். இதை விட்டுட்டு நீங்கள் இதை வந்து ஆகம விதி, அந்த விதி, இந்த விதின்னு போட்டு உருட்டுறாங்கல்ல, பேசுகிறவன் தலைவிதி சரியில்லை. நான் அப்படி தான் பார்க்குறேன். இப்போ மத சார்பின்மை அப்படிங்கிறது தான் திமுக எடுத்துகிட்டு போவாங்க. அப்போ இது எம்மதம் சம்மதம்னு எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு எடுத்துக்கலாம். இல்லை, நீங்கள் எதாவது சொன்னீங்களே மத சார்பின்மை. மத சார்பின்மை அப்படி திமுக எடுத்துகிட்டு போதா? செக்யூலர் அப்படி தான் சொல்லிப்பாங்க. சாதியை கேட்டு தான் அவங்க சீட்டே கொடுத்தாருன்னு சொல்லி பல அமைச்சர்கள் பேசியிருக்கிறாங்க திமுகவை பொறுத்த வரைக்கும். புரியுதுங்களா? சர்வயாச நாகம்னு ஒன்று நடத்துனாங்க, கேள்விப்பட்டீங்களா? சபரி சின்னம் வச்சு எல்லாமே சர்வயாச நாகம்லாம் வந்து நடத்துச்சு. மத சார்பற்ற இவங்க செய்கிறதெல்லாம் கோயில் குளம் போகிறது. ஆனால் இந்த பக்கம் உருட்டுறது வந்து எங்களுக்கு வந்து சாதி மதங்களுக்கு நாங்கள் அப்பாற்பட்டவன் சொல்கிறது, அப்புறம் பகுத்தறிவு சித்தாந்தம் பேசுகிறன்றது, அப்புறம் சமூக நீதி பேசுகிறன்றது, ஒரு படி மேலே போய் பெண்களின் காவலன்றது, எல்லாமே பொய்ன்றது மக்களுக்கு அப்பட்டமாக தெரியும். இது எம்மதமும் சம்மதமாக ஏற்றுக்கொள்வதான பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அடிப்படையான தத்துவம் வச்சதுடைய அதன் அடிப்படையில் ஒரு தலைவன் அதை எடுத்து முன்னெடுக்கிறார் பொழுது, இந்த விஷயத்தை முன்னெடுக்கும் பொழுது இளைஞருக்குள்ள அந்த சாதிய பாகுபாடு இருக்காது. நீங்கள் வேங்கவேல மலம் கலந்ததாக இருக்கட்டும், நாங்குநேரில் தங்குதுறை வெட்டப்பட்டதாக இருக்கட்டும், தொடர்ச்சியாக சிறுநீரை குடிக்க வச்சதாக இருக்கட்டும், இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பொது சுவருக்கு பொது வழியில் வந்து நடந்து போகக்கூடாது, பொது பாதையிலன்னு சொல்லி இருக்கிறதக்கூடிய பல இடங்கள் நம்ம பார்க்குறோம். இன்னமும் தமிழ்நாட்டில் ஒரு கிராமம் இருக்குது, திருப்பூர் பக்கத்தில் ஒரு கிராமம் இருக்குது. அந்த வீதிகள் நடந்து போகும்போது செருப்பு போட்டு போகக்கூடாது. டாக்குமெண்ட்ரி பண்ணியிருக்கிறாங்க, நான் வேணால் உங்களுக்கு அதோட லிங்க் அனுப்புகிறேன். செருப்பு போட்டு போகக்கூடாது, முழுக்கை சட்டை போடக்கூடாது. அவங்க வந்தாங்கன்னா யாராவது வேறு மதத்தை சார்ந்த நபர்கள் வரும்பொழுது, வேறு சாதியை சார்ந்த நபர்கள் வரும்பொழுது அவங்க வந்து முழுக்கை சட்டை போடவே கூட போட்டுருந்தா இறக்கி விட்டுறணும். இந்த மாதிரியான பல விஷயங்கள் இப்போ இருக்குது. ஸோ இது என்ன சொல்லுவீங்க? அப்போது இதெல்லாத்தையும் உடைக்கணும், மாற்றணும்னாக்கா இளைஞர்களை எப்படி அரசியல்படுத்தி இவர் அரசியலுக்குள்ளே வந்தோடனே வான கூப்பிட்டு வந்தார், அதே மாதிரி சாதி மதங்களை உடைச்சிட்டு ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்குவதற்கான முன்னெடுப்பை ஒரு நபர் எடுத்திருக்காருன்னும் பொழுது அந்த தனி மனிதனுடைய முயற்சிக்கு தமிழ்நாடு துணையாக நிற்கிதுன்னும் பொழுது இது வரவேற்கத்தக்க விஷயம் தானே. இதை பாராட்டி இதை முன்னெடுத்து ஆண்டு பரம்பரை பற்றி உட்காந்து பேசினடா மதுரையிலன்னு ஒரு ஆளை கேள்வி கேட்கணும். ஜல்லிக்கட்டு நடக்கும்போது சாதி பெருமையை பற்றி பேசுனீங்கல்ல திமுக, அதை பற்றி பேசணும். சனாதனம்னு சொல்லி ஒரு விஷயத்தை எடுத்து அதுக்கும் இவங்களுக்கும் ஒரு முரணான ஒரு விஷயத்தை எடுத்து கொண்டு வந்து உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்கல்ல. ஸோ இந்த மாதிரி பல வகையான இன்னும் முறையான சைவ வைணவத்தை குறித்து பாலியல் தொழிலோடு ஒப்பிட்டு பேசினாங்கல்ல. அப்போ இந்த மாதிரியான கேடுகட்டத்தனத்தெல்லாம் பண்ணாமல் இஸ்லாமில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, லக்கும் தீனுக்கும் வலியுதீன். அதாவது உன் மதம் உனக்கு, அவர் மதம் அவருக்கு. யார் மதத்தையும் குறை சொல்வதற்கோ அதை வந்து இழிவுபடுத்தி பேசுவதற்கோ உங்களுக்கு அனுமதி இல்லைன்னு மார்க்கம் சொல்லியிருக்கு. அப்படி அவங்களுக்கு பிடிச்ச மதத்தை வணங்குவதில் வந்து நீங்கள் உள்ள தலையிடாமல் நம்ம இங்கே கற்பிக்க வேண்டியது ஒன்று தான். ஒரே சமத்துவத்தை கற்பிக்கிறோம், கல்வியை கற்பிக்கிறோம், ஒற்றுமையை கற்பிக்கிறோம் பொழுது வாழ்வியல் முறையை அழகாக எடுத்துகிட்டு போவதற்கு இன்றைக்கி சமகாலத்தில் அப்படி ஒரு நபர் இல்லாத காலத்தில் இன்றைக்கி விஜய் அவர்கள் முன்னெடுக்கிறாருன்னும் பொழுது அதை பாராட்டணும் இல்லையா? சிறுபான்மையினர்களோட வாக்கு வந்து பொதுவாக காங்கிரஸ்க்கு போகும்னு சொல்லப்படும். இந்த முறை வந்து விஜய் அவர்கள் உள்ள வந்திருக்காங்க, வாக்குகள் வந்து அப்படி பிரிஞ்சிருக்குமா இல்லை வந்து ஒட்டுமொத்த வாக்குகளும் விஜய்க்கு தான் போயிருக்கோம்லாம் சொல்றாங்க. இல்லை, காங்கிரஸ்க்குலாம் வந்து போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. என்னைக்கு செல்வ பிறந்தகை வந்து திமுக ஆட்சி, அதுவும் ஸ்டாலினுடைய ஆட்சி வந்து காமராஜர் ஆட்சியை போல் இருக்கிறதுன்னு சொல்லி பேசிட்டு இன்றைக்கு காங்கிரஸ்குள்ளே எவ்வளோ பிளவாடலாக நடந்துகிட்டு இருக்குன்னு உங்களுக்கு புரியுதில்ல. நிச்சயமாக வந்து ராகுலுக்கு அது விருப்பம் இல்லைன்றதை நீங்கள் புரிஞ்சிக்க முடியும்.
திமுகவோடு இருப்பதற்கு ராகுல் விருப்பம் இல்லை. நம்ம முன்னாடியே பேசினது தான். ராகுலும் ஸ்டாலினும் சேர்ந்து பிரச்சாரம் ஒன்றா செய்ய மாட்டாங்கன்னு சொன்னோம். நடந்ததா? திமுகவுடைய பேரை கூட அவர் உச்சரிக்கவே இல்லைன்னும் பொழுது இவ்வளவு வெறுப்பில் உச்சத்தில் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டு மக்களுடைய களம் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, விஜய் வருகைக்கு முன்னாடி நீங்கள் சாதி அரசியல், சாராய அரசியல், எஸ்சி, பிசி, ஓசி, எம்பிசி, பிற்படுத்தப்பட்டவர், அது மாதிரி பல விஷயமா நீங்கள் பிரிச்சுக்க முடிஞ்சு. விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்த பிறகு இந்த எல்லா கிரைட்டீரியாவும் உடைவிடுது. நீங்கள் மதுரை மாநாடு ஒரு சாட்சி. அந்த 10 லட்சம் பேர் மாநாட்டில் நிற்கும் பொழுது ஒருத்தன் அவ்வளோ கன்ஜஸ்டாக நெருங்கி நிற்கும் போது அங்கே சாதி பார்க்கல. விஜய் அவர்கள் பக்கத்தில் வாங்கும்போது ரேம்பில் வந்து நீங்கள் பார்க்கணும்னு சொல்லும்போது அண்ணன் தோளில் ஏறி நில்லுமான்னு ஏதோ ஒரு சகோதரியாக தன் தோளில் ஏறி நிற்க வச்சு பார்க்க வச்சு பாதுகாப்பாக அனுப்பிச்ச இந்த சமூகம், இந்த ஒற்றுமை இருக்குல்ல. ஒரு ஊர்லேருந்து நம்ம தெரியாத ஒரு ஊருக்கு போனோம்னா நம்ம யார்கிட்ட போய் வழி கேட்போம், எப்படி போகிறதுன்னு இந்த ஊரை பற்றி தெரில, மண்ணை பற்றி தெரிலன்னு யோசனை முன்னாடிலாம் இருக்கும். இன்றைக்கி டிவிக்குன்னு சொன்னால் போதும், தெருவுக்கு 10 பேர் இருக்கிறான், ஆனால் வான எனக்கு சொல்லி கூட்டு போகிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு இணக்கத்தையும் ஒரு நட்பையும் ஏற்படுத்தி விட்டார்னும் பொழுது அப்புறம் இனிமேட்டு காங்கிரஸ் ஆகுது, திமுக ஆகுது, அதிமுக ஆகுது. நிச்சயமாக இவங்கெல்லாம் வந்து எம்ஜிஆர் எப்படி எம்ஜிஆருடைய வருகைக்கு பின்னாடி எம்ஜிஆர் இருக்கும் வரை அவர் தான் இருந்தாரோ அதே போல் இனி விஜய் இருக்க வரைக்கும் விஜய் அரசியல் மட்டும்தான். நிறைய கட்சிகள் வந்து பிளான் பண்ணுறாங்கங்கிறத எங்களால் யூகிக்க முடியுது, இன்க்ளூடிங் காங்கிரஸ். பிகாஸ் அவங்க வந்து என்னன்னா, இப்போ திமுக ஜெயிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ அதே திமுகவிலே இருந்து அவங்க கிட்ட வந்து ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு கேட்கலான்னு அவங்க வந்து ஒரு ஸ்டாண்டில் இருக்காங்க. இன்கேஸ் எல்லாருமே வெயிட் பண்ணுறது எதுக்குன்னா, தேர்தல் முடிவுகளுக்காக விஜய் எவ்வளோதான் ஓட் வாங்குறாருன்னு பார்ப்போம், அப்புறமா அவர் ஜெயிச்சிட்டாருன்னா அவர் பக்கம் சாய்வோம் அப்படிங்கிற அந்த டோன் நிறைய கட்சிகள் எடுக்கிறது உங்கள் பார்வைக்கு தெரியுதா? இல்லை, நீங்கள் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்தில் பங்கை வந்து திமுகவிடம் வந்து அவர்கள் பெறவே முடியாது. அதற்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா திமுக ஆட்சியில் வரப்போகிறதும் கிடையாது, வந்தாலும் அவங்க தரப்போகிறதும் கிடையாது. ரெண்டாவது விஷயம், செல்வ பெருந்தகை நிச்சயமாக மாற்றப்பட போகிறார். எலெக்ஷன் ரிசல்ட் வந்த உடனே செல்வ பெருந்தகை மாற்றுறாங்க. அவர் ரிசைன் பண்ணுறாரு, அதை வந்து கூப்பிட்டு மேலேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இங்கே வந்து நான் தான் ரிசைன், அவராக முன் வந்து ரிசைன் பண்ண போகிற மாதிரி ஒரு கதை விட்டுட்டு இருக்கிறாரு. அங்கேயே ராகுல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாரு, எலெக்ஷன் முடிச்சா கிளம்பி போயிட்டாருன்ட்டார். இப்போ அதுக்கப்புறம் காங்கிரஸுடைய தலைவர்கள் மாற்றப்படுவார்கள் பொழுது நீங்கள் ஆட்சி அமைக்கும் முக்கியமான கட்சி அப்படின்னு வரும்பொழுது நம்மளும் அந்த அதிகாரத்தை நோக்கி வருவதற்கு விஜய் முன்னாடியே சொன்னாரேன்னு சொல்லிட்டு பல நபர்கள் இங்கே வருவதற்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கிறது. அதுக்கு இப்போவே வந்து பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க, பேசி வச்சு பார்க்குறாங்க. சார் கொஞ்சம் எதாவது சொல்லி வைங்க தலைமையில், இதான் ஒன்றா நம்ம பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவர்கள் அடுத்த ஒரு 5 வருஷம் சர்வே பண்ணணும். நீங்கள் திமுகவை நம்பி போயிட்டு அந்த கட்டுமரம் கடலில் கிடக்கல, அதில் ஏறி அவங்க பயணம் பண்ண முடியாது இல்லையா? எந்த கட்டுமரம் தெரியுதா உங்களுக்கு? அதனால் வந்து இவர்களால் வந்து திமுகவோடு சேர்ந்து இனி வந்து எதிர்காலம் என்பது அவர்கள் கிடையாது, இருண்ட காலமாக தான் இருக்கணும் பொழுது நிச்சயமாக பாருங்களேன், மே 4 சூரசம்ஹாரம் நடக்கும். இந்த வாக்கு சதவீதம் வந்து கணிச்சு சொல்லும்போது விஜயை ஆதரிக்கிறவர்கள் எல்லாம் வந்து கணிசமாக சொல்கிறாங்க, ஒரு 40 to 50% வரைக்கும் வாங்குவாருன்னு சொல்கிறாங்க. அப்போது விஜயை ஆதரிக்காதவர்கள் எல்லாம் ரொம்ப லோ பர்சன்டேஜ் சொல்கிறாங்க. இந்த டிஃப்ரென்ஸ்க்கு என்ன காரணமாக இருக்கும்? பேமெண்ட் தான் காரணம். அவன் பேசுறது உண்மையாக பேசணும்ல. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன், 10க்கு 8 பேர், 7 பேர், 6 பேர் ஒவ்வொரு ஏரியாவை பொறுத்த வரைக்கும் மாறுது. ஆனால் இந்த 6க்கு குறைஞ்சி எங்கேயுமே வரல. இப்போ 10க்கு 6 பேர் வந்து விஜய் அவர்களுக்கு ஓட்டு போகிறோம், டிவிக்கு ஓட்டு போகிறோன்னு சொன்ன பிறகு உங்களுக்கு ரிசல்ட் இப்போ என்னவா வரும், என்ன பர்சன்டேஜ் வரும் கணிக்க முடியும். தான் போட்டிருக்கிறாங்களாம், பெரியவங்க, அப்பா அம்மா ஏஜ்ல இருக்கவங்க, அப்புறம் வயதானவர்கள்லாம் வந்து திமுக அதிமுகவுக்கு தான் போட்டிருக்கிறாங்க. யார் சொன்னா? அந்த யங்ஸ்டர்ஸ்லாம் அதே வீட்டில் தானே இருக்காங்க. ஆமாம், அவங்கள மீறி யாருமே போடல. நீங்கள் ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்களா, ஒரு பெண் வந்து அப்பா நான் டிவி கேட்க போகிறேன், நீயும் போடணுன்னு, நான் திமுக தான் போடுவேன்னாரு. அப்பா எனக்காக போடு அப்படின்னுது. முடியாதுன்னு உன் காலில் கூட விழுகிறேன் பாருன்னு அவங்க அப்பா காலில் விழுக சொல்கிறாரு. காலில் விழுகுது அந்த பிள்ளை. அப்பாட்ட ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி அந்த காலில் விழுந்தா சரி நான் உனக்காக போடுறேன் டிவி கேட்குன்றாரு. இன்னொரு நபர் வந்து பேட்டி கொடுத்தாரு பார்த்தீங்களா, இங்கே வந்து சின்ன பசங்க எல்லாத்தையும் வந்து டிவி கேக்கு ஓட்டு போட சொல்லிட்டாரு, பெரிய மன உளைச்சல் ஏற்பட்டுருச்சு எனக்கு, என் பிள்ளை வந்து டிவி கேக்கு போட சொல்லி என்கிட்ட அடம் பிடிக்கிறான் அப்படின்னு ஒருத்தன் கம்ப்ளைண்ட் கொடுத்தான் பார்த்தீங்களா? அப்போ என்ன அர்த்தம்? ஒய்எம்சிஏல அவர் உட்காந்து பேசுறது உன் பிள்ளைக்கு எப்படா தெரியும்? சின்ன குழந்தை தானே. அப்போது அந்த செய்தி நீ உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற, அதை குழந்தைகளும் பார்க்குது. அப்போ விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்குது. அப்போ உன்னுடைய மனநிலை என்னவாகுது? எல்லா மக்களுக்குமே வந்து 10க்கு 6 பேர் விஜய் அவர்களுக்கு ஓட்டு போகிறாங்கன்னு சொன்னும் பொழுது ஓட்டு போட்டதெல்லாம் டிவி கேட்க. ஆனால் ஆட்சி வந்து திமுகவில் வரணும், எங்கே வரும்? நித்யானந்தா ஆட்சியிலே வரும். ஒருவேளை இந்த குரூப்லாம் அப்படியே கைலாசா போகலான்னு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அங்கே போயிட்டு ஏதாவது டைப் வச்சு அங்கே ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சாக்கா வாய்ப்பு இருக்குது திமுகவுக்கு. விஜய்க்கு நிறைய ரசிகர்கள் இருக்கிறாங்க, அவங்க ரொம்ப இமோஷ்னலாக கனெக்டடாக இருக்காங்க. இந்த எலெக்ஷனில் தப்பி தவறி விஜய் ஜெயிக்காமல் போயிட்டாருன்னா வந்து தவறான முடிவுகளை எடுக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. இப்படி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி அது தவறான முடிவுனா மறுபடியும் ரீஎலெக்ஷன் வருமா? அப்படி கிடையாது, மேபி அதை பண்ணினாலும் பண்ணுவாங்க.
அதான் இல்லை எனக்கு தெரிஞ்சு வந்து விஜய் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஓட் பர்சன்டேஜையும் ஆட்சி அமைக்க போகிறத நினச்சி பல நபர்களுக்கு வந்து ஏதாவது நெஞ்ச பிடிச்சிட்டு சாஞ்சு பை எலெக்ஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எல்லாம் சீனியர் மோஸ்ட் லிஸ்ட் தான் நின்றுருக்கு இன்னைக்கு. புரியுதா உங்களுக்கு? அவங்களே விஜய் தான் கொன்னுட்டாருன்னு பரப்புவாங்க. எப்படி? யாராவது ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாங்கன்னு வைங்க, விஜயால தான், விஜய் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சரி, நான் ரொம்ப வேற மாதிரி போக விரும்பலை. சரிங்களா? சரி, ஆத்மா சாந்தி அடையிட்டோம். 2 நிமிஷம் வேண்டிக்கலாம் உங்களுக்கு. இல்லை, பை எலெக்ஷன் நிறைய வரதுக்கு வாய்ப்பு இருக்கு எனக்கு தெரிஞ்சு. விஜய் வந்து விஜயோட 2 தொகுதியில கள நிலவரம் எப்படி இருக்கு? பெரம்பூர் அண்ட் திருச்சி கிழக்கு. ஜேர்னலிஸ்ட் நீங்க தானே மேடம் இதெல்லாம் சொல்லணும், என்கிட்ட கேட்டால் எப்படி? நீங்க வந்து களத்துக்கு போறீங்க, நிறைய தாவேகா சார்ந்த நிறைய பேரை வந்து மீட் பண்ணியிருப்பீங்க. தாவேகா சார்ந்து நான் பேசினேன், நீங்க எல்லாத்தையும் பேசியிருப்பீங்களா? உங்க நிலவரம் சொல்லுங்க. தாவேக்காக்கு தான் நிறைய பேர் சொல்றாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. கிட்டத்தட்ட நீங்கள் திருச்சி கிழக்கு பெரம்பூன்றதெல்லாம் கிடையாது, தமிழ்நாடு முழுக்க பார்த்தீங்கன்னாக்கா பெரிய இம்பேக்ட் ஏற்பட்டிருக்கு. யங்ஸ்டர்ஸ் முழுக்க பெரியவங்களையும் வந்து டிவிகேக்கு ஓட்டு போட வச்சுருக்காங்க, இவங்களும் டிவிகேக்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்னும் பொழுது கிரவுண்டில் இது வரைக்கும் நாங்கள் தான் சொல்லிட்டு சுற்றின திமுக அதிமுக இன்றைக்கி அந்த வார்த்தையை சொல்லுவதே கிடையாது. இன்னும் சொல்ல போனேன்னா ஒரு ஆள் எல்லாரும் இன்னொன்று சொன்னானுங்க, வழக்கமாக ஒவ்வொரு சாயம் பூசுவது போல் வந்து எலெக்ஷன் முடிஞ்ச கையோடு விஜய் தமிழ்நாட்டிலே இருக்க மாட்டார், ஆஸ்திரேலியா போயிடுவார், லண்டன் போயிடுவார்னு அழுத்த விட்டாங்களா? இப்போ எங்கே இருக்காரு? அவர் உள்ளூரில் தான் இருக்காரு. நீங்கள் எங்கே இருக்கீங்க? ஒரு ஆள் துபாய்க்கு போயிருக்கு, கவனிச்சிங்களா? அது வந்து எப்படியும் நம்ம தான் ஜெயிக்க போகிறோம்னு ஜாலியாக போயிருக்காங்க கொடைக்கானல் அப்படின்லாம் சொல்கிறாங்க. யார்? திமுக. துபாய்க்கு போனதும் அதே தான் கான்ஃபிடென்ட்டில் தானா? கான்ஃபிடென்ட்டில் தானே போயிருப்பாங்க. சரி மேடம். இப்போ கையிருப்பு வெறும் 10,000 தான் இருந்துச்சாமே, போட்டு ஓட்டுறதுக்கு 6,000 கொடுத்தாச்சா, மிச்சம் 4,000 வச்சுட்டு தான் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டதுனால தான் சைக்கிள் ஓட்டுறாராமே, அதுக்கு என்ன சொல்கிறீங்க? அது என்ன, சிஎம் வந்து சைக்கிள் ஓட்டினார்னா உடனே விஜய் சைக்கிள் ஓட்டுறாரு அந்த சீனோட சேர்த்து வச்சு தாவாயக்கவினர் வந்து ட்ரோல் பண்ணுறீங்க. உங்களுக்கு யதார்த்தம் புரியுதா இல்லையா? அதே காக்கி பண்ணிட்டு அதே வெள்ளை சட்டை கரெக்டுங்களா? அதே மாதிரி வந்து ரேம்ப் வாக்கு, அதே மாதிரி துண்டை சுற்றுறது, அதே மாதிரி பூ கொடுக்க வைக்கிறது. இன்றைக்கி சைக்கிள் ஓட்டினோடனே சைக்கிள் ஓட்டியாச்சு. இனி அடுத்து வந்து அப்பாவாக இருந்தார், அதுக்கு முன்னாடி வந்து இவர் தளபதியாக மாறினானே அப்பாவை மாறினார். அதுக்கப்புறம் நாட்டு நடக்கிற அநியாயம்லாம் பார்த்து அப்பனே இல்லடான்ட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணார், அண்ணன் மாற்றிக்கிட்டாரு. கவனிச்சிங்களா? 76 வயசுல ஒரு அண்ணன் கேள்விப்பட்டீங்களா? அது வரைக்கும் ஊருக்குள்ள அவரும் இமோஷனலி இல்லை, 76 வயசுல ஒரு அண்ணன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? 76 வயசுனா என்ன சொல்லுவாங்க உங்க ஊர்லாம்? அண்ணன் கூப்பிடுவீங்க. 76 வயசுல அண்ணன் சொன்னாங்களா? அதுவும் எடுப்படல. இங்கே அண்ணனால அவர் தான், தளபதினால அவர் தான். வேணா ஸ்டாலின் அவர்களை இளைய தளபதினு மாற்றிக்க சொல்லுங்க, ஒர்க் அவுட் ஆகும்.